ஹாய் கைஸ், துபாயோட ஃபேமஸ் டெஸ்டான குனஃபா இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அந்த குனஃபா வச்சு ஸ்வீட் வந்துச்சு, சாக்லேட் வந்துச்சு, இப்போ கேக் வந்திருக்கு. க்ரீம் ஸ்டோரி இந்த குனஃபா வச்சு ஒன்று கேக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒண்டர் கேக்கு. அந்த ஒண்டர் கேக்கில் 5 லேயரில் ஒன் ஆஃப் த லேயரை வந்து குனஃபா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் சின்ன ஒரு டிசப்பாயின்ட்னா குனஃபா இதில் வந்து எந்த ஸ்கோப்பும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுது தவிர அதோட ஸ்கோப் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த கேக் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம் இந்த கேக் சாப்பிடும்போது. இந்த கேக் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த கேக் எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருது, எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோ பிடிக்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இதை வந்து கேக் நல்லா சாப்பிட. அண்டு மறந்துடாதீங்க, இந்த கேக்கை வந்து டேக்அவே எடுத்துன்னு போனீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு மெல்ட் ஆகிடும். நீங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த கேக்கை 250 கிராம் 500 கிராம் நார்மல் ரெகுலராக அங்கே ஷாப்பில் கிடைக்கும். பட் 1 kg வாங்குறதா இருந்தால் நீங்கள் 1 வீக் பிஃபோராகவே ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1 kg கேக்கோட ப்ரைஸ் வந்து 1800 கிட்ட வருது. நீங்கள் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு. ஸோ நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.